அந்த சின்னத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொத்தானை அழுத்துறீங்க, லைட் எரியுது, பீப் சவுண்ட் வருது. அந்த ஓட்டு பதிவாகி அங்கே போய் இருக்கான்றதும் தெரியாது. நீங்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு நினச்சி போட்டிங்களோ அவருடைய கணக்குக்கு தான் போயிருக்கான்றதும் தெரியாது. உனக்கு சிப்பு பண்ணி கொடுத்துட்டு அவன் ஏன் அதை பயன்படுத்தலை? ஏன் பயன்படுத்தலை? ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த மெஷினை ஹேக் பண்ணலாம், இதில் இருக்க ரிசல்ட்டை மாற்றலாம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், எனக்கு பின்னாடி வந்த 2 பேர் வந்துட்டு சரியா இருக்குன்னா நான் கிரிமினல். எப்படி இருக்கு? அப்ப நான் பார்த்தது என்னது? 6 மாசம் ஜெயிலு. எதுக்கு? ஒரு நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டும். அதில் வெளிப்படைத்தன்மை. இந்த ஜனநாயகத்தில் வந்துட்டு நான் எப்படி ஓட்டு போட்டேன், யாருக்கு ஓட்டு போட்டேன், எவ்வாறு அது பதிவாகுது, எவ்வாறு அது எண்ணப்படுகிறது அப்படின்றது எனக்கு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு எனக்கு தெரியும். வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்குது. வெயிலை விட தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப கடுமையாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக கடந்த பல ஆண்டுகளாகவே இவிஎம், அந்த வாக்கு பதிவு செய்யக்கூடிய எந்திரம், அப்புறம் விவிபேட், வாக்கு ஒப்புகை சீட்டு தரக்கூடிய அந்த எந்திரம், இந்த 2 மீதும் நிறைய ஐயப்பாடுகள், சந்தேகங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டதே இருக்குது. எளிய சாதாரண வாக்காளர்களும் முன்வைக்கிறாங்க, அறிவுஜீவிகளும் முன்வைக்கிறாங்க. அந்த சந்தேகங்களுக்கு பின்னாடி உண்மையிலேயே என்னதான் இருக்குது? ஏன்னா நீங்கள் அது சம்மந்தமாக புத்தகங்கள், ஆய்வறிக்கைகள்லாம் வெளியிட்டிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? நம்ம நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவு அல்லது பொறுப்பு என்னன்னா, டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஒரு நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டும். அதில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இப்போ இதுதான் அப்படின்னம்னா இந்த இதில் இது நடக்குது அப்படின்றது வெளிப்படைத்தன்மை இருக்கணும். இது 3 தான் இந்த ஜனநாயகத்தினுடைய முக்கியமான கூறு. ஏதோ ரகசியமாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்த பயன்படுத்தக்கூடிய அந்த இவிஎம்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பலதும் ரகசியமாக தான் இருக்குது, எதுவுமே வெளிப்படையாக இல்லை. எடுத்துக்காட்டால் நீங்கள் போய்ட்டு அந்த பொத்தானை அழுத்துறீங்க, ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க அந்த சின்னத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொத்தானை அழுத்துறீங்க, லைட் எரியுது, பீப் சவுண்ட் வருது. அந்த ஓட்டு பதிவாகி அங்கே போய் இருக்கான்றதும் தெரியாது. நீங்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு நினச்சி போட்டிங்களோ அவருடைய கணக்குக்கு தான் போயிருக்கான்றதும் தெரியாது. இதுதான் முதல் சந்தேகம். இந்த சந்தேகம் ஜெர்மனி கோர்ட்டில் எழுப்பப்பட்ட போது ஜெர்மன் என்ன சொல்லிச்சு, இதை தீர்க்காமல் இதை பயன்படுத்தாதீங்கன்னு நினச்சி அவங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இந்த நாட்டில் மட்டும் இல்லை அதெல்லாம் சரியாக தான் பதியும். எப்படி? இல்லை அதெல்லாம் சரியாக தான் பதியும். இப்படியே தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இருந்த போது தான் 2013 சுப்பிரமணியம் சாமியும், எல்கே அத்வானியும், ஜிவிஎல் நரசிம்மன் ஆகியோர் தொடர்ந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுனோம்னா, இந்த வாக்கு நான் போட்ட சின்னத்துக்கு தான் வாக்கு பதிவாகி இருக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தேவை. அது விவிபேட், ஓட்டர் வெரிஃபையபிள், ஓட்டர் சரிபார்க்கக்கூடிய பேப்பர் ஆடிட் ட்ரெயில், அது கட்டாய் விடக்கூடிய அந்த காகிதத்தை வைத்து தணிக்கை செய்து முடித்து கொள்ளலாம், உணரலாம் அப்படி. ஸோ இது வந்துட்டு ஒரு இன்டிஸ்பென்சபிள் யூனிட் ஆஃப் தி எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ட்டு விவிபேட் கொண்டாந்துருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் அப்போ என்ன சொல்லிச்சு, 2013 இவிஎம்ஐயும் அதே மாதிரி விவிபேட்டையும் எண்ணி ஒப்பிட்டு தான் முடிவுகளை அறிவிப்போம்னு சொல்லிச்சு 2019. ஆனால் 2019 தேர்தல் அப்படி செய்யலை. வெறும் ஒரு 20,000 மிஷினை மட்டும் பயன்படுத்தியது. நாடு முழுவதும் 10,80,000 போலிங் பூத்ஸ் இருக்குது. ஒரு 20,000 பண்ணி அதுலேயே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரியாக இருக்குலாம் சொன்னாங்க. 8 வாக்குச்சாவடிகளில் தான் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆனது அப்படின்றத அவங்க சொன்னாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில். இப்போ தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்னன்னா, அந்த விவிபேட்டில் கட்டாயி விடக்கூடிய அந்த ஸ்லிப் இருக்கு இல்லையா, அதை வாக்காளர்கள்கிட்டே கொடுக்கணும். அவங்க போட்ட வாக்காளர்கள் அவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு அதை வந்துட்டு ஒரு வாக்கு பெட்டியில் போடுவாங்க. அதை தேர்தலில் வந்துட்டு எண்ணும் போது விவிபேட்டை எண்ணி இதையும் எண்ணி ஒப்பிட்டு தான் முடிவு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 2த்துக்கும் நடுவில் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா விவிபேட்டில் என்ன வந்துருக்குது அதான் சரின்னு ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினுடைய ரூல் ஒன்று வகுத்து வச்சிருக்குது.
அது என்ன காரணம்லாம் சொல்லலை, ஆனால் வகுத்து வச்சிருக்குது அதுபடி. ஸோ இப்போ அது தொடர்பான வழக்கு தான். ஏன்னா 2019 தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி உத்தரவு பெற்றிருக்குன்னா இந்திய உச்சநீதிமன்றத்தில், ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் ரேண்டமாக ஒரு 5 மிஷினை மட்டும், 5 வாக்குச்சாவடிகளினுடைய மிஷினை மட்டும் எடுத்து நாங்கள் செக் பண்ணி முடிவை சொல்லிடுவோம், அது போதும் அப்படின்ச்சு. இப்போ அது பத்தாது, முழுமையாக எண்ணினோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெட்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. அதுதான் விசாரணைக்கு கூடிய விரைவில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வு சொல்லியிருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் அளிக்கக்கூடிய வாக்கு இன்னாருக்கு இந்த சின்னத்துக்கு தான் போயிருக்குன்றது முதல்ல தெரியணும். அந்த சின்னத்துக்கு போன கட்டாய விடுற சீட்டு அவங்க கையிலேயே கொடுத்தா அது தனியாக போட சொல்லணும். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு சின்ன இதில் வந்துட்டு தெரியுது, 7 செகண்ட் அது ஆஃப் ஆகிடுது. அது சீட்டு கட்டாயம் விடுதான்றது கூட நமக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு, ஒரு வாக்குமூலத்தை ஃபைல் பண்ணியிருக்கு உச்சநீதிமன்றத்தில். இது சும்மா இது வந்துட்டு ஒரு பயோஸ்கோப் மாதிரி தான், இது பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான். இதெல்லாம் என்ன சொல்கிறதுக்கு வந்துட்டு அந்த உரிமை வந்துட்டு வாக்காளர்களே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப எகத்தாளமாக ஒரு ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் உச்சநீதிமன்றம் வந்துட்டு பல்வேறுபட்ட பெட்டிஷன், குறிப்பாக அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அவங்க போட்ட அந்த வழக்கில் கட்டாயம் 100 விழுக்காடு எண்ணி ஒப்பிட்டு தான் முடிவை அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிது. இது விடயமான வழக்கு அடுத்த வாரம் விசாரிக்கப்படும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி விசாரிக்கப்படும் சொல்லியிருக்கு. வாக்களிக்கும் போது ஏதாவது சந்தேகம் இருக்குது, நான் அந்த சின்னத்துக்கு தான் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள்கிட்ட சந்தேகம் இல்லை, அதுதான் இந்த இதில் தெரியுது, பார்த்துடுறீங்க. மாறி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மாறி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வழிமுறை வகுத்துருக்குறாங்க. நீங்கள் போய்ட்டு 2 ரூபா கொடுத்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு அதிகாரிகிட்ட. அவர் உங்களுடைய சீட்டை எடுத்து பார்க்க மாட்டார். அதுக்கப்புறம் 2 பேரும் ஓட்டு போட சொல்கிறாரு. அந்த 2 பேர்கிட்டையும் கேட்பாரு, நீங்கள் போட்ட சின்னத்துக்கு தான் வந்துட்டு காட்டியிருக்குது அந்த இது விவிபேட். அவங்க ஆமாட்டாங்கன்னா அவங்க மேலே கிரிமினல் வழக்கு நீங்கள் 6 மாதம் உள்ளே போகணும். சரியா? அது போகிறேன் வாக்களிக்கிறேன், வேற ஒரு சின்னத்தை காட்டுது, நான் சொல்கிறேன் இது வேற ஒரு சின்னத்தை காட்டுது அப்படின்னா உடனே அந்த ப்ராசஸை நிறுத்திட்டு நீங்கள் அந்த சீட்டை எடுத்துகிட்டு சரி உங்களோட சின்னத்துக்கு நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ சரியா ஓகே அப்படி சொல்லலாம். ஸோ இந்த பதிவு வந்துட்டு குறித்து வச்சுக்கலாம், ஒரு ஓட்டு வந்துட்டு டபுள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு எடுத்துக்கலாம். அது வந்துட்டு பின்னாடி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் கவுண்டிங். அப்போ இவங்க அப்படி பண்ணுறது கிடையாது. நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், எனக்கு பின்னாடி வந்த 2 பேர் வந்துட்டு சரியாக இருக்குன்னா நான் கிரிமினல். எப்படி இது? அப்போ நான் பார்த்தது என்னது? 6 மாதம் ஜெயிலு. எதுக்கு? நீ தானே அதை உறுதி பண்ணணும். நீ உறுதியை தப்பான வழியில் பண்ணுற. நான் போட்டதுக்கு வந்துட்டு என்ன வச்சு தான் வெரிஃபை பண்ண, இன்னொருத்தரை வச்சு எப்படி வெரிஃபை பண்ணுவேன்? ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் அவர் எலெக்ஷன் கமிஷன். அதனால தான் 100% எண்ணி முடிவு அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறது. அந்த சீட் அவன் கையில் போட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்ததுன்னா பக்கத்தில் இன்னொரு பெட்டியை வை, அதில் அவன் போட்டு போட்டோம், அவ்வளோதான். உலக அளவில் ஒரு 33 நாடுகள் பின்பற்றுறாங்க. மீண்டும் இந்தியா கற்காலத்துக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படிலாம் தேர்தல் ஆணையம் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. கற்காலத்தில் வந்துட்டு வாக்குச்சீட்டு இருந்ததாமா? அந்த புத்திசாலிங்க கிட்ட கேட்குறேன், கற்காலத்தில் இதெல்லாம் வாக்குச்சீட்டுலாம் இருக்குதா? நீங்கள் ஓட்டிங் அப்படின்றதே நம்மளுக்கு 47 அப்புறம் தான் வருது. கற்காலத்துக்கே நீ போகிற? நீ கற்காலத்துக்கு உன் சிந்தனையை கொண்டு போவாது. இந்த சிப்பை பண்ணி கொடுக்குறவன் யார்? அமெரிக்காவும் ஜப்பானும். உனக்கு சிப்பு பண்ணி கொடுத்துட்டு அவன் ஏன் அதை பயன்படுத்தலை? ஏன் அவன் பயன்படுத்தலை? ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த மிஷினை ஹேக் பண்ணலாம், இதில் இருக்க ரிசல்ட்டை மாற்றலாம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா காகிதத்தில் ஓட்டு போடுறத கேமரா வச்சு எடுத்துடுறான், ரெக்கார்ட் ஆகிடுது. காகிதத்தை தான் எண்ணி முடிவு அறிவிக்கிறான். ஆனால் டிஸ்பியூட் பண்ணிக்கணும்னா ஒரு ஓட்டு அந்த கேமரா பதிவு 2த்தையும் ஒப்பிட்டு தான். இப்போ போன முறை ஆச்சு இல்லை, அமெரிக்காவில் ஆச்சு இல்லை, ட்ரம்ப் என்ன சொன்னார்? இல்லை 4 மாகாணங்களில் என்னோட வெற்றியை பறிச்சிட்டாங்கன்னாரு. 4 மாகாணமும் எண்ணும் போது சீட்டையும் எண்ணாங்க, அந்த பதிவையும் எண்ணாங்க. 4 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அங்கே இருக்கிற அந்த மாகாண நீதிபதி சொன்னார், இல்லை மிஸ்டர் ட்ரம்ப் யூ லாஸ்ட் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கையெழுத்து போட்டார். அதுக்கப்புறம் தான் இவர் பதவி ஏற்றாரு. ஏன் அவன் காயத்தில் பண்ணுறான்? ஏன் ஜப்பானில் காயத்தில் பண்ணுறான்? இப்போ இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி பதிலை சொல்கிறத விட நீ எல்லாத்துக்கும் பயப்படுற தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னம்னா நீ பண்ணிட்டு இருக்கிற குற்றச்செயல் என்னன்றது உனக்கு தெரியும். ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும்னு நான் கேட்குறேன் ஒரு ஓட்டராக. அதை அஷ்யூர் பண்ணிட்டு போ முடியுமா உன்னால? வெளிப்படைத்தன்மையை நீ அஷ்யூர் பண்ணணும்ல. எங்கடி சொன்ன கற்காலத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொன்னான்னா அது என்ன விதமான பதில்? அப்போ கற்காலத்தில் தான் நின்றுட்டு அமெரிக்கா பண்ணுறானா?
அப்போ அந்த கற்காலத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட ஏன் நீ வந்துட்டு சிப்பு பண்ணி வாங்குற சொல்லு. இன்வால்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா இல்லை இல்லை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன் அந்த புத்தகத்தில். எங்கே யார்கிட்ட கொடுத்து நீங்கள் அதெல்லாம் தயாரிக்கிறீங்க, அந்த நிறுவனம் பேருன்னா, அந்த நிறுவனத்துக்கும் குஜராத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அதில் அவங்க எவ்வளோ ஒரு 2800 கோடி சாப்பிட்டது, எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். அதனால் விஷயம் என்ன அப்படின்னோம்னா, வாட் வி வாண்டட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷன். இது ஒரு ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தில் வந்துட்டு நான் எப்படி ஓட்டு போட்டேன், யாருக்கு ஓட்டு போட்டேன், எவ்வாறு அது பதிவாகுது, எவ்வாறு அது எண்ணப்படுகிறது அப்படின்றது எனக்கு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தானே எஜமான், நான் தானே நிர்ணயிக்கிறேன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படி நான் தானே. தேர்தல் ஆணையம் அரசுகளை தேர்ந்தெடுக்க போகிறதில்ல, மக்கள் தானே. மக்களுக்காக தான் நீங்கள் பேசணும். அப்போ இதுதான் சரி. அவ்வளோதான். மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.